AutoCADல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரா அப்படிங்கிற ஒரு டூல்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? 3 மெத்தட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த AutoCAD டிராயிங்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா absolute coordinate system, relative rectangular coordinate system, relative polar coordinate system அப்படின்னு 3 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் absolute coordinate system அப்படிங்கிறது இப்போ உள்ள வெர்ஷன்ஸில் எங்கேயுமே யூஸ் ஆகிறது இல்லை. ஸோ ஏன்னா அது எல்லாமே பழைய வெர்ஷன்ஸில் தான் அதை யூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் அதுக்கப்புறம் போலார் அது ரெண்டும் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த யூசிஎஸ் ஐக்கானில் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த ஆக்சிஸோட இந்த பாயிண்ட் ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் என்ன அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஆக்சிஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. இதோட வேல்யூ 0,0. ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த மாதிரி நம்ம டிராயிங் வரைவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போது இதுதான் நம்மளோட டிராயிங் சீட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இதுதான் யூசிஎஸ் ஐகான். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு லைன் போட்டு நான் காமிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரிலாம் அது இருக்காது. பட் இந்த மெத்தடில் தான் அங்கே டிராயிங் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. இந்த பாயிண்டோட வேல்யூ 0,0. 0,0 மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். அதே போல் கீழே வரும்போது ஒய் ஆக்சிஸ் மைனஸ் ஆயிரும் வேல்யூஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஒரு டிராயிங் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்குலர் அப்படின்ற எடுத்துக்கலாம். இந்த ரெக்டாங்குலரோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20க்கு 15 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெக்டாங்குலர் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் கமாண்ட் எடுத்த உடனே லைன் கமாண்டோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு லைன் அப்படின்னு நீங்கள் கமாண்டில் போய்ட்டு உங்களால் டைப் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போது இந்த லைன் கமாண்டில் பொறுத்தளவு இப்போது இதுதான் என்னோட அந்த ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து ட்ரா அப்படிங்கிற ஒரு டூல் பாரில் இருக்கும். இதுதான் லைன் கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைரெக்டாக நம்ம இந்த ரிப்பனில் போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கீழே கமாண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போய் நீங்கள் டைப் பண்ணலாம். அதோட ஷார்ட்கட்க்கு எல்னு கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைன்ஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் வந்து ட்ராயிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே கோஆர்டினேட் சிஸ்டம் மெத்தடில் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்டில் லைன் ஸ்பேஸிங் ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட் பாயிண்ட் மீன்ஸ் ஒரு லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதில் மினிமம் 2 பாயிண்ட்ஸ் வேணும். 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு லைன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை அது கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் மேனுவலாக கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேல்யூ கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 20,20ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 20யும் ஒய் ஆக்சிஸில் 20யும் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட் வந்து அது கிரியேட் பண்ணும். இப்போ பாருங்கள் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து 20யும் ஒய் ஆக்சிஸில் ஒரு 20 எடுத்துகிட்டு அந்த இடத்துல எனக்கு லைன் ஃபஸ்ட் பாயிண்ட்டை கொடுத்துரும். ஸோ அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு லைன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு லைன் எடுக்கும், பாயிண்ட் எடுக்கும். ஸோ இதிலேருந்து 20 இங்கேருந்து 20 அப்படின்னு எனக்கு பாயிண்ட் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஆல்ரெடி ஒரு 20 ப்ளஸ் இங்கே ஒரு 20. ஸோ 40 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நிற்கும். ஒய் ஆக்சிஸில் 20 கொடுக்குறேன். 20 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ என்ன ஆகும்னா ஒய் ஆக்சிஸில் கரெக்டாக 20க்கு நேரே கரெக்டாக 40, 20 அப்படிங்கிற வந்து லைன் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கிரியேட் ஆகும். இதோட வேல்யூ 20,20, இதோட கோஆர்டினேட் வேல்யூ 20,40. ஸோ இதே போல் அடுத்து மேலே ஒரு லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x axisல 40யும் y axisல
எனக்கு 20 லென்த் லைன் வேணும் அப்படின்னா 40 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எனக்கு 40க்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொருத்தோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20, 20. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 20, ஒய் ஆக்ஸில் 20 இருக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 40யும் ஒய் ஆக்சிஸில் 20யும் இருக்கும். சரிங்களா? இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 40, ஒய் ஆக்சிஸ்லையும் 40 இருக்கும். சரிங்களா? இதோட கோஆர்டினேட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 20, ஒய் ஆக்சிஸில் 40 அப்படின்னு இருக்கும். இது இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு ட்ராயிங் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து ட்ராயிங் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா இங்கே கொடுக்குற நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து வேல்யூ மட்டும் மாறும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவு ஒரு லைன் எடுத்தேன் அப்படின்னா நான் 20, 20 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்ஸில் 20, ஒய் ஆக்ஸில் 20 எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட் கொடுக்கும்போது இதில் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டு போட்டு கொடுப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம CADல பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக நான் ஃபஸ்ட்டு அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் நான் அங்கே சொன்னேன் அப்படின்னா இந்த இது வந்து 2016 இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுக்காது. சரிங்களா? ரெக்டாங்குலரும் ரிலேட்டிவ் போலார் மட்டும்தான் எடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ இது இங்கேயே நம்ம பார்க்கலாம். ஸோ லைன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,0 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆக்சிஸ்லேருந்து உங்களுக்கு பாயிண்ட் எடுக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20,20 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் கேப் போட்டு வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அதாவது ரிலேட்டிவ் ரெக்டாங்குலரை பொறுத்தளவு நெக்ஸ்ட் பாயிண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அட்டு போட்டு கொடுக்கணும். ஸோ அட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஸோ அதுதான் அட்டோட மீன். ஸோ எதில் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் பாயிண்டில் இருந்து அப்படிங்கிறதா. ஸோ ப்ரீவியஸ் பாயிண்டில் இருந்து அப்படின்போது இந்த பாயிண்ட்டை என்ன வைக்கிறோம் அப்படின்னா 0,0 மாற்றிக்கும். அதான் ஆக்சிஸ் பாயிண்ட்டாக மாற்றிக்கும். சரிங்களா? அட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாற்றிக்கும். ஸோ அட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதான். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு 20 லென்த்துக்கு லைன் வேணும் அப்படின்னா 20 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் 20 எடுக்கும். ஒய் ஆக்சிஸோட வேல்யூ எப்படி கொடுக்கணும் அதாவது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு ஒரு ஆல்ரெடி 0 தான் எனக்கு வேணும். அப்போ இதுதான் எனக்கு 0. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு 0. அப்போ அட்டு 20,0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் இதை வந்து 0,0 மாற்றிடும் அட்டு கொடுக்கும்போது இங்கேருந்து இந்த பாயிண்டில் இருந்து 20 எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துகிட்டு ஒய் ஆக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி 20 தான் கொடுத்தேன். சாரி 0 கொடுத்தேன். ஸோ அதனால் இது 0, இல்லையா ஒய்யும் 0 வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அட்டுங்கிறது இந்த பாயிண்ட் தான். அப்போ இந்த பாயிண்ட்டை என்ன வைக்கிறோம் அப்படின்னா 0,0 மாற்றிடும். அதான் இதுதான் ஆக்சிஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடும். ஸோ அடுத்து நான் ஹைட் கொடுக்கணும். ஹைட் வந்து ஒரு 15 கொடுக்கணும் அப்படின்னா அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ 0 ஆகும், ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 15 வச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாயிண்டில் வந்து 15 லென்த்துக்கு ஹைட் கிடைக்கும், லைன் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், ஸோ இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடு எனக்கு இன்னொரு 20 லைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை 0 மாற்றிடும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை 0 எனக்கு மாற்றிடும். ஸோ அட் கொடுத்துட்டதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை 0 மாற்றிடுச்சுன்னா ஸோ நான் 20 எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு போகும்போது வேல்யூஸ் எல்லாமே மைனஸில் போகும். சரிங்களா? அப்போ நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா -20 அப்படின்னு கொடுக்குறோம். நான் நார்மலாக 20ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ரைட் சைடு லைன் கிரியேட் ஆகும். -20 கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு ஆக்சிஸ்லேருந்து லெஃப்ட் சைடு லைன் கிரியேட் ஆகும். -20, 0 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கிரியேட் ஆகிடும். ஸோ அடுத்து நான் எந்த இடத்துல லைன் ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வேல்யூ கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சீனு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஸோ க்ளோஸ் ஆகிடும். ஸோ சியோட அர்த்தம் க்ளோஸ். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதே இது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதில் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரிலேட்டிவ் போலார் குவாண்டிட்டிஸில் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இது இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இதுவரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சஸ் வச்சு தான் நம்ம லைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்றது. ஸோ இந்த போலார் மெத்தடில் நம்ம எந்த மாதிரி லைன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுவோம், லென்த்து அண்டு ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போ எடுத்துக்கோங்க, லைன் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து கொடுத்து என்ட்ரு பண்ணால் லைன் கிடைச்சிடும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நான் ஒரு 20, 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் ஆக்ஸில் 20, ஒய் ஆக்ஸ் 20 எடுத்துகிட்டு எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ இங்கேருந்து நான் ஒரு லைன் ரிலேட்டிவ் போலார் மெத்தடில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இங்கே இதை பொறுத்தளவு நீங்கள் ஆக்சிஸை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆங்கிளும் லென்த்தும் தான். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் அட் கொடுத்துருங்க. அட் மீன்ஸ் இந்த பாயிண்டில் இருந்து, அதாவது ப்ரீவியஸ் பாயிண்டில் இருந்து எனக்கு எவ்வளோ லென்த்துக்கு லைன் வேணும் அப்படிங்கிறதா. ஸோ எனக்கு வந்து ஒரு 50 லென்த்துக்கு லைன் வேணும், அது என்ன ஆங்கிளில் வேணும் அப்படிங்கிறத லெஸ் தென் போட்டு லெஸ் தென் 0 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் மீன்ஸ் ப்ரீவியஸ் பாயிண்டில் இருந்து 50 அப்படிங்கிறது லைனோட லென்த்து, லெஸ் தென் 0 அப்படிங்கிறது ஸோ உங்களோட ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா அந்த பாயிண்டில் இருந்து 50 லென்த்துக்கு லைன் கிரியேட் ஆயிரும் வித் 0 ஆங்கிள். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆங்கிளில் லைன் வேணுமோ அதை என்னால் கொடுக்க முடியும். பட் ப்ரீவியஸ் பார்த்த ரெண்டு குவான்டிட்டி சிஸ்டத்துலையுமே என்னால் என்ன பண்ண முடியாது, ஆங்கிள்ஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி அந்த பாயிண்ட் எல்லாமே நமக்கு தெரியணும், அப்போ தான் நம்மளால் லைன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே, அட் மீன்ஸ் எனக்கு அடுத்து ஒரு 50 லென்த்துக்கு வேணும், அது வந்து என்ன ஆங்கிளில் வேணும் அப்படின்னா அது ஒரு 45 ஆங்கிளில் வேணும், 45 ஆங்கிளில் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக 45 ஆங்கிளில் 50 லென்த்துக்கு லைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ மறுபடியும் அட் 50 எனக்கு வந்து இப்போ எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக 180 கிரியேட் ஆயிரும். மறுபடியும் அட் கொடுக்குறேன். at 50 greater than less than 45 to 25 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைன்ஸ் எல்லாமே நான் கொடுத்த ஆங்கிள் வித் லென்த்தோட கிரியேட் ஆயிரும். சரிங்களா? இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆங்கிள்ஸோட இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 0, 90, 180 அண்ட் 270 இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக உங்களால் ட்ராயிங் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் நம்ம ட்ராயிங் வரையக்கூடிய 3 மெத்தட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்மளால் ட்ராயிங் கிரியேட் பண்ண முடியும். ஸோ மேனுவலாகவும் என்னால் ட்ராயிங்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்தது எங்கே வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா மவுஸ் வச்சு அந்த இடத்துல எனக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஆங்கிளில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஆங்கிள் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து ஆட்டோமேட்டிக்காக அது காமிக்கும். ஸோ எனக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சுட்டு எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆங்கிளில் வரும். ஸோ இந்த மாதிரி மேனுவலாகவும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் என்னால் ட்ராயிங்ஸை வரைய முடியும். சரிங்களா? மேக்ஸிமம் மேனுவலாக தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள். ஸோ அடவேளை பொறுத்தளவு மெத்தடில் நம்ம ட்ராயிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா நம்ம லைன் வச்சு நம்ம வரையக்கூடிய. ஸோ லைன் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம மேனுவலாகவும் கிளிக் பண்ணி பாயிண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேல்யூவும் கொடுக்கலாம், கொடுத்து என்னால் லைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, இதான் என்ன அப்படின்னா லைன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாலி லைன். ஓகே, இந்த பாலி லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு லெசனில் பார்ப்போம். இப்போ நம்ம சர்க்கிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ சர்க்கிளை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 6 மெத்தட்ஸில் நம்ம சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த கமெண்ட்டில் இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆரோ இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய மெத்தட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ட்ராலுமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ
ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்குள்ளே இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லைனை சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சர்க்கிளில் இந்த ஆரோவில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா தான் வரும். இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் தான் செலக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஆரோவில் வச்சு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6 மெத்தட்ஸில் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும். ஒன்று சென்டர், ரேடியஸ், சென்டர், டயா. ஸோ இது ரெண்டுமே சேம் மெத்தட்ஸ். ஸோ ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் அண்ட் 3 பாயிண்ட்ஸ், tan radius and tan. ஓகே, ஸோ சென்டர் ரேடியஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ சர்க்கிள் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் கேட்கும். ஸ்பெசிஃபிக் சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள். ஓகே, ஸோ இதில் வந்து நான் சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணணும் அந்த இடத்த வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் எல்லாமே உங்களோட வீல் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்க்ரோல் வீல். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் வரும், ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜூமிங் வரும். சரிங்களா? இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயுமே ஒவ்வொரு இடத்துலையும் அது பாயிண்ட் காமிக்கும். உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் வேணுமோ அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ண பாயிண்ட்டை தான் அது சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது சென்டர் ரேடியஸ். ரேடியஸ் அப்படிங்கிறது சர்க்கிளோட ஆஃப் போர்ஷன் தான். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லைன் பண்ணியே காமிக்கும். ஸோ உங்களுக்கு ரேடியஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நான் வந்து ரேடியஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ 20 எப்படி கொடுத்தேன்னா 20 ரேடியஸுக்கு எனக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும் நான் கொடுத்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு. சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா சென்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது. சேம் ஃபார் சென்டர் டயா. பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியஸ் கொடுப்பீங்க, இங்கே டயாமீட்டர் வேலையை கொடுப்பீங்க. மற்றபடி சென்டர் பாயிண்ட் கொடுத்துருவீங்க அப்படின்னா அதில் என்ன கேட்கும் அப்படின்னா டயா கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயாவோட இதை காமிக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு 50 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 50 டயாவுக்கு எனக்கு ஒரு சர்க்கிள்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டுக்குமே சேம் சென்டர் பாயிண்ட் கொடுத்தேன், அதனால் என்ன ஆகுது சேம் சென்டர் பாயிண்ட் எடுத்து அது எனக்கு காமிக்கும். சரிங்களா? இதே நான் மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த சென்டர் பாயிண்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து சென்டர் ரேடியஸ் அண்ட் சென்டர் டயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் அண்ட் 3 பாயிண்ட் சர்க்கிள். 2 பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் சர்க்கிள் எடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, இதில் இந்த லைனையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா ஸோ அந்த லைன்லேயும் இந்த லைன்லேயும் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டை வச்சு எனக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். இதான் என்ன அப்படின்னா 2 பாயிண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுவே நான் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் கிரியேட் ஆகும். இது கிட்டத்தட்ட இங்கேயும் நம்ம டயாமீட்டர் தான் கொடுப்போம். பட் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி டயா கொடுப்போம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டை நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு தான் அதில் நம்ம டயா கொடுக்க முடியும். புரியுதா? ஓகே, இதுதான் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, பட் ரெண்டுலேயுமே டயா தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ 3 பாயிண்ட் அப்படின்னா சேம் ஃபார் 2 பாயிண்ட். 2 பாயிண்டில் 2 பாயிண்ட் தான் நம்ம கொடுத்தோம். 3 பாயிண்ட்டை பொறுத்தளவு மொத்தம் 3 பாயிண்ட் நம்ம கொடுப்போம். ஸோ 3 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 2, ஸோ நெக்ஸ்ட்டு 3. ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்டை வச்சு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் 3 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுது. இப்போ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இந்த மாதிரி இருக்குது. இந்த ரெக்டாங்குலருக்குள்ளே நான் சர்க்கிள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சென்ட் பாயிண்ட்டு கொடுக்குறேன், இங்கே ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலரை நீங்கள் கொடுத்த பாயிண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா 3 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் tan ரேடியஸ். ஸோ tan அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சன்ட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளோட சர்ஃபேஸில், அதாவது சர்ஃபேஸ் மீன்ஸ் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, இந்த சர்ஃபேஸில் ஏதோ ஒரு லைன் வந்து இந்த மாதிரி டச் பண்ணி போச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் டேஞ்சன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டச் பண்ணி இருந்தது அப்படின்னா இன்னும் கிடைக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் டேஞ்சன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து டேஞ்சன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது சர்க்கிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா லைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். சரிங்களா? ஸோ அது எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போது இந்த ரெண்டு லைனையுமே என்னோட சர்க்கிள் டச் பண்ணியிருக்கணும் வித்து நான் கொடுக்குற ரேடியஸில் இருக்கும். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் 30 ரேடியஸுக்கு இந்த ரெண்டு லைன் டச் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அக்யூரேட்டாக நம்மளால் கொடுக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ அந்த டயத்தில் நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா tan ரேடியஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டேஞ்சன்ட் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு லைன்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது செகண்ட் லைன் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ எனக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஸோ அங்கே 30 அப்படின்னு கொடுத்துட்டு ரேடியஸ் 30 கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா 30 ரேடியஸில் இந்த ரெண்டு லைனையும் டச் பண்ணுற மாதிரி சர்க்கிள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதே இது எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பாயிண்ட் வந்து இங்கே தான் கிளிக் பண்ணல, இந்த லைனில் எந்த இடத்துல வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இந்த லைனில் எங்கே வேணாலும் நீங்கள் பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 50 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 50 ரேடியஸில் எந்த இடத்துல இந்த ரெண்டு லைனுமே சர்க்கிள் டச் பண்ணுமோ அந்த இடத்துல சர்க்கிள் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா tan ரேடியஸ் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே இந்த சர்க்கிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 tan வரும். tan அதாவது இதில் 2 டேஞ்சன்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணோம் வித் ரேடியஸ். இதை பொறுத்தளவு 3 டேஞ்சன்ட் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் சேஃப் இருக்குது. இது மூணுமே டச் பண்ணி எனக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இந்த tan பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் சர்க்கிள் மாதிரி தான். பட் 3 பாயிண்ட் சர்க்கிளை பொறுத்தளவு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அந்த 3 பாயிண்ட் எடுக்கும், மற்றபடி சர்க்கிள் உள்ளே இருக்கும் வெளியில் இருக்கும் எப்படியெல்லாம் இருக்கும். சரிங்களா? பட் இந்த tan எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜஸ்ட்டு சர்ஃபேஸ் சர்க்கிள் வந்து இந்த லைனுக்கு உள்ளே தான் இருக்கும், வெளியில் போகவே போகாது. அதான் டேஞ்சன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உள்ளே போயிட்டு அது டேஞ்சன்ட் பாயிண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 லைனுமே டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் எனக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இதுதான் 3 டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? எக்ஸாம்பிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி ஒரு லைன் இருக்கலாம், இப்படி ஒரு லைன் இருக்கலாம், ஸோ இப்படி ஒரு லைன் இருக்கலாம். ஸோ இந்த 3 லைனுமே டச் பண்ணுற மாதிரி எனக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், tan. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஸோ 3 லைனுமே டச் பண்ணுற மாதிரியான ஒரு சர்க்கிள் எனக்கு கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா 3 டேஞ்சன்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஓகே நண்பர்களே, இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்தது லைன் அண்டு சர்க்கிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா பாலிலைன். ஸோ ஆர்க்கில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 11 டைப்ஸ் இருக்குது. இந்த 11 டைப்ஸ் ஆர்க்கும் என்னென்ன சுச்சுவேஷன் நமக்கு யூஸ் ஆகும், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதாமே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.